இங்க விட தங்கம் வந்து வெளிநாடுகள்ல கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் துபாய்லலாம் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு தங்கம். போறவங்க ஒரு 2 சவரன் வாங்கிட்டு வராங்க. அது எஸ். எப்படி வெளிநாடுகள்ல தங்கம் கம்மியா இருக்கு, இங்க மட்டும் ஏன்? இந்தியால இம்போர்ட் டாக்ஸ்ன்னு ஒரு 15% போட்டிருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வந்து கோல்டோட ரேட் வந்து வேர்ல்டு ரேட்ல வந்து இந்தியாவோட ரேட் வந்து இந்த இம்போர்ட் டாக்ஸ் வந்து கூடும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதோட வந்து ஒரு 15% கூடிருது. வேர்ல்டு வைடா. ஆனா அங்க வந்து இம்போர்ட் டாக்ஸ் வந்து கம்மி. இங்க எடுத்துட்டு கொண்டு வரும்போது, இங்க டியூட்டி கட்டி தான் உள்ள வரணும். அதுதான் ஏன் நம்மளுடைய இம்போர்ட் இப்ப டாக்ஸ். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இம்போர்ட் டாக்ஸ குறைச்சுட்டாங்க. இப்ப 6% தான் இருக்கு. முன்னாடி 15% இருந்துச்சு. இப்ப 9% குறைச்சு இப்ப 16%. ஏன்னா 15% இருந்தனால ஸ்மக்லிங் மூலியமா வந்து நெறைய உள்ள வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஸ்மக்லிங். கவர்ன்மென்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அந்நிய செலாவணிக்காண்டி நெறைய உள்ள கோல்டு வருது அப்படிங்கிறக்காண்டி, இவங்க வந்து இம்போர்ட் டாக்ஸ வந்து குறைச்சுட்டாங்க. இந்த சிங்கம் சூர்யா படத்துல வர மாரி இருக்கலாம். கப்பல் வழியா எஸ், எஸ். ஸ்மக்லிங். நெறைய வருது சார். அப்போ வந்து இம்போர்ட் டாக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்போ இன்னுமே ரேட் அதிகமா தானே இருக்கு. அதுல எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லையே. இல்லைங்க சார். இப்ப வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஃபாரின்ல போனீங்கன்னா, ரேட் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் நீங்க பார்க்க முடியாது. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் தான் அவங்க நாட்ல வந்து இம்போர்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற துபாயோ, இல்ல சிங்கப்பூரோ, இல்ல மலேசியாவோ, அ கத்தாரோ, இல்ல சவுதிலயோ, இங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அங்க லோக்கல் அந்த கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களும் வரிய கூட்டிட்டாங்க. இப்ப இந்தியா வரிய கூட்டிட்டாங்க. ஆமா வரியும் கூட்டிட்டாங்க. வரிய கூட்டிட்டாங்க. ஸோ நீங்க போய் அங்க எடுத்தா கூட உங்களுக்கு டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இப்ப யாருமே எடுக்கிறதும் கிடையாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட நகைய மட்டும் தான் எடுத்துட்டு அங்க வந்து இந்தியாக்குள்ள வர முடியும். ஒரு 5 பவுன் 40 கிராம், 50 கிராம் தான் நீங்க எடுத்துட்டு வர முடியும். அது கணக்கு நீங்க காட்ட தேவையில்ல. அதுக்கு மேல எடுக்கும்போது நீங்க ப்ராப்பரா வந்து டாக்ஸ் கட்டி தான் நீங்க உள்ள கொண்டு வர முடியும்.